திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு பகுதி 13. காவலனை எழுத்தாணியையும் ஓலையும் கொண்டு வரச் சொல்லி அனுப்பிய பின் நன்னா என்று அழைத்தான் பழையன். பெரும் எரிச்சலில் இருந்தான் நன்னன். என்னென்னவோ கோட்டை கட்டி இருந்த நிலையில் போய் சந்தனக்கோட்டை தலைகீழாகிவிட்டதே என்று வேதனை அவன் நெஞ்சை அழுத்தியது. சந்தனக்கோட்டையின் அதிபதியான வேளை நல்ல வேளை என்று கருதி அந்த சந்தோஷத்தில் புலியை பிடித்த வீரனை பற்றியும் கட்டிட சீரமைப்பை பற்றியும் பேசும் பொழுதெல்லாம் பெரும் தோரணை காட்டி பழையனை அசத்தி விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கையில் அதே பழையன் சாதுவைப் போல பேசி தன்னை அசத்தி ஆடவிட்டாமல் செய்து சந்தனக்கோட்டையில் அதிபதியான வேளை உண்மையில் பொல்லாத வேலைதான் என்று நிரூபித்த மாதிரி சம்பவங்கள் நேர்ந்துவிட்ட விதம் அவனை துன்புறுத்தியது. எதற்காக இவனை சந்திக்க வந்தோம்? பேசாமல் நம் வேலையை பார்த்து கொண்டு போயிருக்கக்கூடாதா என்று கூட அவனுக்கு தோன்றியது. அப்படி எண்ணிக்கொண்டு எப்படி இவனது பேச்சில் நான் மயங்கி போனேன்? அதுவும் இவனுடைய திறமையை பற்றி முழுவதும் அறிந்த நான் எப்படி இவன் வெளிப்படுத்திய பரிதாபத்தை நம்பினேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு எல்லாமே என்னுடைய கெட்ட வேலை என்று சமாதானமும் சொல்லிக்கொண்டான். இப்படி எண்ணத்தால் உண்டான மனப்புண்களாலும் பந்தத்தில் உண்டான தீப்புண்களாலும் தவித்து கொண்டிருந்த நிலையில் பழையன் அழைக்கவே மிகுந்த வெறுப்புடன் என்ன என்றான் நன்னன். ஐயா என்றும் நன்னரே என்றும் அழைத்து தன் செவிகளை குளிர வைத்திருந்த அதே பழையன் தற்போது மதிலே இல்லாமலே மன்னா என்று அழைத்த பொழுது ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது நன்னனுக்கு. நன்னா மீண்டும் அழைத்த பழையன் அறிவாளியாய் இருப்பதும் அறிவை உபயோகப்படுத்தி கொள்வதும் எப்படி இருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். நன்னனின் எரிச்சல் அதிகமாகியது. என்ன உளறுகிறாய் என்று சீறினான். உடம்பை அதிகமாக அலட்டிக்கொள்ளாதே நன்னா. உடம்பு அளவுக்கு அதிகமாக அசைத்தால் வாழ்முனையில் அழிந்துவிடும் என்று தெரிவித்து கொண்ட பழையன் நீ அறிவாளி, அறிவை எனக்கு போதித்தாய் என்றான். நான் எங்கே போதித்தேன்? பிழைக்கும் வழியே போதிக்கவில்லையா? அதற்கென்ன? அறிவாளியாய் இருந்து உபதேசித்த அது இப்பொழுது உனக்கு எப்படி பயன்படுகிறது பார். எனக்கா? ஆம் நன்னா, நீ இப்பொழுது குருவாளின் முனையில் இருக்கிறாய். ஆகவே பிழைக்கும் வழியை கடைப்பிடிக்கத்தானே வேண்டும். எப்படி? காவலன் ஓலையும் எழுத்தாணியும் எடுத்து கொண்டு வருவான். அதில் நீ எழுத வேண்டும். யாருக்கு? சேர மன்னருக்கா? அவருக்கு எதற்கு நன்னா? அவர்களெல்லாம் பெரியவர்கள். நாம் நம்மளவுக்கு சமமானவர்களுக்கு எழுதி கொண்டாலே போதும். வேறு யாருக்கு? வணிகத் தலைவர் எட்டிச்சாத்தனுக்கு. அவருக்கு என்ன எழுத வேண்டும்? இதென்ன நன்னா, படியூர் விஷயத்தை மறந்து விட்டாயா நீ? படியூர் விஷயமா? சந்தனக்கோட்டை அதிபதியானதும் எல்லாமே மறந்து விட்டது போல் இருக்கிறது. படியூரில் அந்த கடல் கொள்ளைக்காரன் டைரியஸுக்கு நான் வாக்களித்தது உனக்கு நினைவில்லையா? நீ வாக்களித்ததற்கு நான் என்ன செய்வது? படியூர் நிர்வாகியாக உன்னை தவிர வேறு யார் உத்தரவிட முடியும்? படியூர் நிர்வாகியான நீ இந்த விஷயத்தில் படியூரின் வணிகத் தலைவன் எட்டிச்சாத்தனை தவிர வேறு யாருக்கு ஓலை எழுத முடியும்? நான் என்னென்று எழுதுவது? அப்படி கேள். படியூரில் அங்காடிகள் மற்றும் சுரங்கங்கள் ஆகியவை எல்லாவற்றிலும் நீளமான மணிக்கற்களையும் இடையே டைரியஸிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அது சேரமன்னின் உத்தரவு என்றும் எழுதி அனுப்பு. இன்றுக்குள் அந்த டைரியஸை போய் சேர்ந்து விட வேண்டும். அது தெரிகிறதா நன்னா? இதை கேட்டு பெரிதும் கோபமடைந்த நன்னன் பழையா, நீ என்ன விளையாடுகிறாயா என்னிடம் என்று இறைந்தான். வாளை இடையில் அழுத்தி இருப்பது எப்படி விளையாட்டாக முடியும் நன்னா? என் உயிரை போனாலும் எழுத மாட்டேன். ஏன்? படியூரின் அனைத்து செல்வங்களும் இழப்பது என்பது கொங்கு நாட்டுக்கு எதிர்காலத்தையே இழப்பது போல். அதை போய் கேவலம் ஒரு கொள்ளைக்காரனுக்கு தானம் அளிப்பதை பைத்தியக்காரன் தான் செய்ய முடியும். அதோடு பழையா, யார் சொல்வதை யாருக்கு யாருடைய செல்வத்தை அளிப்பது? அதற்கு நீ என்ன கூறுவது? உனக்கும் படியூருக்கும் என்ன சம்பந்தம்? நான் டைரியஸுக்கு வாக்களித்திருக்கின்றேன். அது உன்னுடைய பைத்தியக்காரத்தனம். அதற்கு நானா பொறுப்பாக்க முடியும்? நாளைக்கு இந்த சேர நாட்டை கூட நீ இப்படி கொள்ளைக்காரனுக்கு தானம் தருவதாக சொல்லிவிட்டு சேர மன்னனிடம் வந்து நிற்பாயா? ஓலையும் எழுத்தாணியையும் வைத்து கொண்டு. சரி, புறப்படுனா எங்கு? நீ விரும்பியதை விட. நான் விரும்பியதா? ஆம், உயிரை விட விரும்பினாய் அல்லவா? வா போகலாம். அந்த டைரியஸிடம் கொண்டு போய் உன்னை விட்டு விடுகிறேன். அவன் விருப்பப்படி உயிரை போக்கட்டும். இதை கேட்டதுமே நன்னனின் முகத்தில் கிளி படர்ந்தது. டைரியஸிடம் போவது என்பது நரகத்தை தேடிச் செல்வது போல் என்பதை அவன் உணர்ந்திருந்ததால் செய்வது அறியாமல் திகைத்து நின்றான். அதை கண்ட பழையன்
நன்னா, நான் வாக்களித்து விட்டதால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டேன் என்பது உனக்கு தெரியும். டைரியஸுக்கு படியூர் மணிகளை அளிப்பதற்கு நீ ஓலை எழுதி தராவிட்டால் எனக்கு வேறு வழி இல்லை என்று எண்ணி விடாதே. நீ ஒரே வழியை நம்பி ஏமாந்து நிற்பவன் அல்ல பழையன். இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் டைரியஸ் படியூரை சூறையாடாமல் விட்டுவிட மாட்டான். அந்த நிலை வரும்பொழுது உன்னையும் சூறையாட அவன் தவறமாட்டான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அவனை தடுக்கவோ அழிக்கவோ உன்னால் முடியாது. அவன் இருப்பதும் படியூரின் மீது கண் வைத்திருப்பதும் சேரமன்னனுக்கு தெரியாதவை அல்ல. இருந்தாலும் ஏன் அவன் மீது கை வைக்கவில்லை? அவனை தொட சேரனே அஞ்சுகின்றான். அவனை சீண்டுவது தீயை தூண்டுவது போல் என்பதை அவன் அறிந்தே விலகியிருக்கின்றான். இப்படி மன்னரே தொட விரும்பாத கொள்ளைக்காரனை நீ எதுவும் செய்துவிட முடியாது. மன்னனை தடுக்க முடியாததை நன்னனால் தடுக்க முடியாது. நான் உன்னை ஓலை எழுதும்படி சொல்வது பிழைக்கும் வழியை சொல்வதாக நீ உணர்ந்து கொள். உயிரை காத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இந்த காரியத்தை செய்வது உனக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. மன்னன் உன்னை மன்னிக்கவும் இடமளிக்கிறது. படியூர் செல்வங்கள் கிடைத்துவிட்டால் டைரியஸ் இங்கு மீண்டும் தலை காட்ட மாட்டான் என்று இடித்து உரைத்தான். பழையா, எனக்கு உபதேசிக்கின்ற நீ உன் காரியத்தை யோசித்து பார்த்தாயா? மாவீரன் என்று மண்டலமாற்றும் நீ வாழ்முனையில் என்னை மிரட்டி கொண்டும் படியூர் செல்வங்களை தானம் செய்யும்படியும் சொல்கிறாயே, இது என்ன தர்மம்? நன்னா, தர்மத்தை பற்றி பேச நீயும் சேர மன்னனும் லாயக்கற்றவர்கள். தர்மத்தின் இலக்கணம் பொதுவானதே அன்றி உனக்கொன்று எனக்கு ஒன்று அல்ல. சேர மன்னனும் வீரன்தான். அந்த வீரத்தை அவன் எப்படி காட்டினான் என்பதை மறந்து விடாதே. பாண்டிய மன்னனை வீழ்த்த எண்ணி சதியில் ஈடுபட்டு என்னை கடத்தினானே சேரமன்னன், அது தர்மமான செயலா? என் செயலும் தர்மம்தான். என்னை கடத்துவதில் ஒன்றுமறியாத பெண்ணையும் வயதானவர்களையும் கருவிகளாக பயன்படுத்தி கொண்டே நீ அது தர்மம் என்றால் எந்த காரியமுமே தர்மம்தான். சேரன் அதர்மம் செய்தான் என்று பாண்டியனும் அதர்மம் செய்வது உகந்ததா? ஆட்சியாலும் மரபாலும் சேரரும் பாண்டியரும் வேறுபட்டு இருக்கலாம். ஆனாலும் இருவருமே மனிதர்கள்தான். அரச காரியங்களில் மோதல் வரும் பொழுது அதர்மத்திற்கு அதர்மத்தால் பதில் சொல்வது என்பது ராஜதந்திரமே தவிர வேறு அல்ல. நீயும் சேர மன்னனும் இந்த தீரச் செயலில் இறங்காமல் இருந்திருந்தால் நான் ஏன் உங்களிடம் வருகின்றேன்? படியூர் விஷயத்தில் தலையிடுகின்றேன். அதோடு நீ என்னை சிறை வைத்திருக்கின்றாய். பாண்டிய மன்னரிடமிருந்து பிரிக்கும் பொருட்டு பாண்டிய மன்னரோடு இருக்க வேண்டியது என்று கடமை. இந்த நேரத்தில் உன்னிடம் தர்மம் பேசியாய் நியாயம் கேட்டால் நான் போக முடியும்? மகாபாரத அரசியலை படி நன்னா. கௌரவர்கள் இழைத்த அநீதிக்கு அதர்மத்திற்கு வாசுதேவன் பதிலுக்கு பதில் அறநெறிகளை செயல்படுத்தினான். இல்லை என்றால் பாண்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கவும் முடியாது. கௌரவர்களின் காட்டு ஆட்சிக்கு முடிவும் கட்டியிருக்க முடியாது. அன்று பாண்டவர்கள் செய்ததை இன்று பாண்டியர்கள் செய்ய வேண்டியதாகிவிட்டது. நன்னன் இதற்கு மேல் பேசவில்லை. ஓலையும் எழுத்தாணியும் வந்த பின் பழையன் கூறியபடியே செய்தியை பொறித்து முகவரியை பதித்து அதில் முத்திரையும் இட்டு வைத்தான். முக்கியமான செய்தியை கொண்டு செல்லும் பிரதான தூதுவனை அழை நன்னா. சந்தனக்கோட்டையில் அப்படி ஒருவன் இருப்பானே, அவனை அழைத்து ஓலையை கொடு. இன்று இரவு காரியங்கள் முடிய வேண்டும். முடிந்ததாக டைரியஸின் மூலம் இங்கு செய்தி வந்த பின் நாம் போகலாம். அதுவரை இங்கு ஓய்வெடுப்போம். உமக்கு களைப்பாக இருக்குமல்லவா? தீப்புண்களுக்கு வேறு மருந்து போட வேண்டுமே. ஒருவாறு ஓலை செய்தியை பழையன் விரும்பியபடியே ரெட்டிச்சாத்தனுக்கு அனுப்பப்பட்டது. பிறகு நன்னனின் தீக்காயங்களுக்கு மருந்து போடப்பட்டது. இருவரும் உணவருந்தினர். இவ்வளவும் குருவாள் நன்னனின் இடையில் அழுத்திய நிலையிலேதான் நடந்தன. பிறகு எழுந்திரி நன்னா, புறப்படுவோம் என்றான் பழையன். எங்கே? டைரியஸிடமிருந்து இன்னும் செய்தி வரவில்லையே என்றான் நன்னன். அதனால் என்ன, நாம் புறப்படுவோம் என்று கூறியபடியே நன்னன் எழுப்பிய பழையன் தன் இடது கையை அவனது அங்கியில் மறைத்தபடி இடையே தழுவிய நிலையிலேயே புறப்பட்டு சந்தனக்கோட்டையின் வாயில் அருகே வந்ததும், நன்னா, இந்த சந்தனக்கோட்டையில் உன் ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றான். எனக்கு எப்படி தெரியும்? இன்றுதான் நான் பதவிக்கு வந்திருக்கிறேன் என்று அழுத்து கொண்டான் நன்னன். பரவாயில்லை, விசாரித்து சொல் வாயிலில் நிற்கும் வீரனை. டேய், சந்திரக்கோட்டையில் இன்று பணியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வீரனை கேட்டான் நன்னன். 20 பேர் ஐயா. வீரன் பதிலளித்ததும், அவர்கள் அனைவரையும் இங்கே வரச் சொல் நன்னா என்றான் பழையன். முட்டாள், ஏன் மரம் போல் நிற்கிறாய்? போய் கூப்பிட்டு தொலை என்று வீரனிடம் எரிந்து விழுந்தான் நன்னன்.
அடுத்த சில நிமிடங்களில் 20 வீரர்கள் வந்து நின்றனர். அவர்களை எண்ணி பார்த்துவிட்டு, சரியாகத்தானே இருக்கிறது கணக்கு என்று சொல்லிக்கொண்ட பழையன் அவர்களை நோக்கி, இங்கு நடந்ததை யாராவது வெளியே செய்தி அனுப்பியிருக்கிறீர்களா என்று வினவினான். இல்லை என்றனர் அவர்கள். ஒவ்வொருவராய் வந்து நன்னலின் தலையில் அடித்து சத்தியம் செய்யுங்கள் என்றான் பழையன். சத்தியம் செய்ய முடியும். முதல் ஆள் நகர்ந்ததுமே, நெல், பொய் சத்தியம் செய்து என்னை கொன்று விடாதே. எனக்கு தெரியாமல் எவனாவது செய்தியை அனுப்பியிருக்கிறீர்களா என்று இறைந்தான் நன்னன். நீங்கள் இருக்கும் கதியில் உங்கள் உத்தரவின்றி நாங்கள் எதை செய்ய முடியும் ஐயா? தலைவரின் உயிர் சாதாரணமானதல்லவே என்றான் ஒருவன். பணிவான விஷயம் என்று திட்டமாக புரிந்து கொள்ள முடியாத விதத்தில், தன் போதாத வேளை தன் தலை இப்படி கேவலமாகிவிட்டதே என்று மௌனமாக புலம்பிய நன்னன், சரி சீக்கிரம் செய்து தொலையுங்கள் என்றதும் 20 பேரும் அவனது தலையை சொட்டையாக்காத குறையாக அடித்து சத்தியம் செய்தனர். உங்களைத் தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா கேட்டது பழையன். இல்லை படைத்தலைவரே. சரி, வாயிற்கதவின் சாவியை நன்னனிடம் கொடுங்கள். அவர்கள் சாவியை கொடுத்த பின் நீங்கள் உள்ளே செல்லுங்கள் என்றான் பழையன். அவர்கள் போன பின் நன்னனிடம், நன்னா, இந்த சந்தனக்கோட்டை வெளியே பூட்டப்பட்டால் உள்ளே இருப்பவர்கள் வெளியே வராமல் இருக்கிறது என்பது உண்மையா? ஆம். நல்லது, இழுத்து போட்டு. ஏதோ பேச முற்பட்ட பேச்சை விட்டுவிட்டு கதவை பூட்டினான். நன்னா, என்ன மேகலையை எங்கே அனுப்பினாய்? உண்மையை சொல். அவளுக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமானால் உன்னை அணுவாக கொள்வேன். சேர இனத்தை பூண்டோடே அழித்து விடுவேன். என்னை நம்ப பழையா. விரும்பும் இடத்திற்கு அவளை அனுப்பும்படிதான் கட்டளையிட்டிருக்கின்றேன். இதுதான் உண்மை. நல்லது, உன் தேர் எங்கிருக்கிறது? அதோ சாரதி இருக்கிறானா? அதில் இருப்பான். சரி, வா போகலாம். எங்கே? படியூருக்குத்தான். எதுவும் பேசாமல் பலத்த சிந்தனையுடன் நடந்தான் நன்னன். வேறு வழி இல்லாமல் பழையன் சொற்படி நடந்து வந்தானே தவிர உண்மையிலேயே படியூர் செல்வங்களை டைரிஸிடம் ஒப்படைக்க அவனுக்கு விருப்பமே இல்லை. ஒரு விதத்தில் அந்த செல்வங்களை அடையும் ஆசை அவனுக்கே இருந்ததால் அவற்றை இழக்கவும் விரும்பவில்லை. அதை காப்பாற்ற வேண்டுமானால் முதலில் பழையனிடமிருந்து அவன் விடுபட வேண்டும். அவனது பிடியோ யமப்பிடியாக இருந்ததால் அவனிடமிருந்து சுதந்திரம் அடைவது என்பது குதிரை கொம்புதான் என்பதை உணர்ந்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தேரை நோக்கி நடந்தான். தேர் அருகில் சென்ற பொழுது தற்செயலாக தன் கைவிரலை கவனித்த அவனுக்கு புதிய சிந்தனை ஒன்று பிறந்தது. கோட்டைக்கு அப்புறமாய் இருந்த மூலையையும் அதன் மீது இருந்த சேரர் காவல் கூட்டத்தையும் அதில் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தையும் அவன் கவனித்தான். அவனுக்குள் தெம்பு பிறந்தது. சாரதி எழுப்பி தேர்தட்டில் உட்கார வைத்து பின் பழையனோடு தேருக்குள் அமர்ந்த பின் தன் மோதிர கையை அசதியில் உயர்த்துவது போல் உயர்த்தினான் நன்னன். தேர் புறப்பட்டது. உயர்த்திய கையை சில நிமிடங்களுக்கு அவன் தாழ்த்தவே இல்லை. மோதிரத்தில் இருந்த படியூரின் மிகச்சிறந்ததும் உயர்ந்ததுமான நீலக்கற்கள் பிரகாசமாக சுடர்விட்டது. அதற்கான பலனும் விரைவிலேயே கிட்டியது அவனுக்கு. பழையன் அதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. படியூருக்கு சென்ற பொழுது டைரியஸ் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தான். அவனை சுற்றி சேர வீரர்கள் அம்பு வலை அமைத்திருந்தார்கள். எந்த நிமிடமும் அவனுடைய உயிர் போகக்கூடியதாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.